ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் உங்கள் ரஞ்சித். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 2025, அதாவது ஜென்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,307 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? இது ஓப்பனிங் டேட் எப்போ பார்த்தோன்னா 30/8/2025 ஆகஸ்ட்டு லாஸ்ட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29/9/2025 தான் க்ளோசிங் டேட் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணியிருக்கலாம். இன்னும் டைம் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா, டிக்கெட் சூப்பர்வைசர் இதில் 3,235 வேக்கன்சி இருக்குது. இதை நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி சேலரி பார்த்தோன்னா 35,400 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் இதில் பார்த்தோன்னா வேக்கன்சி 5,623 வேக்கன்சி இருக்குது. இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங் போட்டிங்கன்னா 35,400 ரூபா உங்களுடைய மந்த்லி சேலரி. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 18லேருந்து 33 வயசுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. இந்த கொரோனா டைமிங் அப்படின்றதால அதில் 3 வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் 36 வயசு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா காலி இடம் 3,562 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் இதில் பாஸ் பண்ணிங்கன்னா 29,200 சேலரி வரும். அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ஸ் டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா 7,520 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு 29,200 சேலரி. அதுக்கப்புறம் செனோ கிளர்க்கு டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா வேக்கன்சி 7,367 வேக்கன்சி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா சேலரி உங்களுக்கு 29,200 சேலரி. மொத்தம் டோட்டலாக 30,307 வேக்கன்சி இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாம். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லாக இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. இது 2025 பெரிய வேக்கன்சின்னு சொல்லலாம். 2024 வேக்கன்சி பார்த்தோன்னா 8,000 சில்லற வேக்கன்சி தான் இருந்துச்சு. அந்தந்த டைமு வேக்கன்சி ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் இங்கிலீஷு அண்டு ஹிந்தியில் தான் எக்ஸாம் எழுதுவோம். அதுவும் கம்ப்யூட்டர் பேஸில். இப்போ பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில், இப்போ தமிழ்நாட்டில் தமிழில் எக்ஸாம் எழுதலாம். அதுவும் கம்ப்யூட்ரு கில்ஸு சிபிடி அதில் எக்ஸாம் எழுதுவோம். ஓகேங்களா? ஓகே, இது நல்ல ஒரு வேக்கன்சி தான். கண்டிப்பாக இது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதை யார் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேசிக் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸ்டேஷன் மாஸ்டர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கூட்ஸு ட்ரெயின் மேனேஜர் பார்த்தோன்னா இதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி, பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும். இந்த ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அண்டு டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும். செனோ கிளர்க்கு டைப்பிஸ்ட் பார்த்தோன்னா இதுக்கு டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷு இது ரெண்டில் எதனா ஒரு லாங்குவேஜில் நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸில் டைப்பிஸ்டிங் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க முக்கியமான ஒரு அப்டேட்டு. கண்டிப்பாக செப்டம்பர் 29 தான் லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த எக்ஸாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஹிந்தி இங்கிலீஷ்லன்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இப்போ அந்தந்த ஸ்டேட்லேயே நம்ம தமிழ் லாங்குவேஜில் தமிழ்லேயே நம்ம எக்ஸாம் எழுதலாம். இதுக்கான சிலபஸும் யூடியூப்பில் நிறையா இருக்குது. டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட், வேக்கன்சி ஹெவியாக இருக்குது. இந்த வேக்கன்சி பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஆன்லைனில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படிக்கு உங்கள் அன்புள்ள எஸ் ரஞ்சித்குமார். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள்.